Hello everyone. Now we see chapter 4 Goodwill in Partnership Accounts. ஸோ அந்த அக்கௌண்டன்ஸில் யூனிட் 4 நம்ம பார்க்கலாம். அதில் என்னென்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் குட்வில்லை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எப்போல்லாம் கால்குலேட் பண்ணணும், என்ன சுச்சுவேஷனில் அந்த குட்வில்லை வந்து அவங்க வேல்யூவேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட்வில்னால் ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னு தெரியணும். குட்வில் மீன்ஸ் என்ன? It is a good name or reputation of the business which brings benefit to the business. அதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெயர், அதுதான் குட்வில். அந்த நல்ல பெயர் மூலமாக அந்த பிஸ்னஸாக அந்த நேம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. மேபி அவங்க ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்துருக்கலாம், இல்லை நல்ல சர்வீஸை கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஆஃபர் பண்ணி பப்ளிக்டேருந்து வாங்கிக்கக்கூடிய ஒரு நல்ல பேர் தான் குட்வில். இந்த குட்வில் மூலமாக அந்த பிஸ்னஸ் என்ன பண்ண முடியும், அதிகமான ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். குட்வில் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக சொல்லலாம் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அ ஃபர்ம்ஸ் ஃப்யூச்சர் எக்ஸஸ் ஏர்னிங்ஸ். ஃப்யூச்சரில் அவங்க எவ்வளோக்கு அதிகமாக ஏர்ன் பண்ண போகிறாங்கங்கிறதுடைய ப்ரெசன்ட் வேல்யூ, இன்றைக்கி இருக்கக்கூடிய அதோடைய மதிப்பு அப்படிங்கிறத குட்வில்லாக சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, இதுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது, இது ரொம்ப நாளைக்கு இந்த பிஸ்னஸ் இருக்கும், அதனால் இதில் தைரியமாக நம்ம என்ன பண்ணலாம், அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷனை இந்த குட்வில் வச்சு நம்ம எடுக்கலாம். ஸோ இட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் அசட். இது வந்து கண்ணுக்கு புலப்படாத ஒரு சொத்து. இதுக்கு வந்து என்ன கிடையாது, எந்த ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஆனால் என்ன பண்ணிக்க முடியும், இதை வந்து நம்ம ஃபிக்ஸட் அசட்ஸாக பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு ஓல்ட் அண்ட் வெல் எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ் என்டிட்டிக்கு வந்து என்ன இருக்கும், கண்டிப்பாகவே நல்ல ஒரு நேம் அண்ட் ரெப்யூட்டேஷன்ஸ் இருக்கும் கம்பேர் டு நியூ ஒன்ஸ். ஒரு புது கம்பெனியை விட ஒரு பழைய பேர் வாங்கின கம்பெனிக்கு நிறைய நேம் இருக்கும். ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், லொக்கேஷன் ஆஃப் த பிஸ்னஸ், அவங்களோட லொக்கேஷன்ஸ், அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ், அதை வச்சு அந்த நேம் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். திஸ் எனேபிள்ஸ் தி பிஸ்னஸ் டு ஏர்ன் மோர் ப்ராஃபிட் கம்பேர்ட் டு அ நியூ பிஸ்னஸ். ஒரு புது பிஸ்னஸை விட இவங்க என்ன பண்ணிக்க முடியும், அதிகமான லாபம் பார்க்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கலாம். ஸோ அந்த நல்ல நேமை ஒரு மோனோட்டரி வேல்யூவில் நம்ம சொல்கிறது தான் குட்வில். சரி, குட்வில் ஒரு நேம் இருக்குது, அந்த கம்பெனி நல்ல நேம் இருக்குது, இப்படி மட்டும் சொன்னால் போதுமா? இல்லை, எவ்வளோ வேல்யூ இருக்குது குட்விலுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு என்ன செய்கிறோம், மோனட்டரி வேல்யூஸில் சொல்கிறதுக்கு பேர் தான் குட்வில். ஓகேவா? ஸோ அந்த குட்விலோட நேச்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குட்வில் இஸ் அன் இன்டான்ஜிபிள் ஃபிக்ஸட் அசட்ஸ். கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலையான சொத்து. இட் இஸ் இன்டான்ஜிபிள் பிகாஸ் இட் ஹேஸ் நோ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். இதை பார்க்க முடியாது இல்லையா, அதனால் இட் cannot be seen or touched. Second point, it has a definite value depending on the profitability of the business enterprise. ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி, அதாவது லாபம் ஈட்டக்கூடிய திறனை வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சரியான மதிப்பீடு தான் அந்த குட்வில். இட் cannot be separated from the business. இது பிஸ்னஸ்லேருந்து வேறுபட்டதானா? இல்லை, பிஸ்னஸோட ஒன்றிணைந்தது, பிஸ்னஸை டிபெண்ட் பண்ணி தான் அந்த குட்விலே இருக்குது. ஓகே, இட் ஹெல்ப்ஸ் இன் ஏர்னிங் மோர் ப்ராஃபிட் அண்ட் அட்ராக்ட் மோர் கஸ்டமர்ஸ். இந்த குட்வில் மூலமாக அவங்க என்ன பண்ணிக்க முடியும், நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும், நிறைய பேரை அட்ராக்ட் பண்ண முடியும். இட் கேன் பி பர்ச்சேஸ்ட் ஆர் சோல்ட் when the business is purchased or sold in full or in part. நம்ம ஒரு ஓல்டு பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த குட்விலையும் சேர்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் நம்மளோட கம்பெனியை செல் பண்ணும்போது அந்த குட்விலை சேர்த்து தான் என்ன பண்ணுறோம், செல் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் இருக்கக்கூடிய குட்விலை வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம வேல்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதான். ஃபஸ்ட்டு திங், ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ஃபர்ம். அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய லாபம் ஈட்டும் திறனை வச்சு அந்த குட்விலை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ the profit earning capacity of the firm determines the value of its goodwill. A firm earning higher profits and having potential to generate higher profits in future will have higher value of goodwill. ஒரு கம்பெனிக்கு அதிகமான லாபம் கிடைக்கிது, அது போகவும் இனி வருங்காலத்துலேயும் அவங்க என்ன பண்ண முடியும், அதிகமான லாபம் ஈட்ட முடியும், அதுக்கான பொட்டென்ஷியல், அதுக்கான தகுதி அந்த பிஸ்னஸ்க்கு இருக்குதுன்னா அதோட வேல்யூ ஆஃப் குட்வில் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். Then second point, second factor, favorable location of the business enterprise. Okay,
ஒரு ஒரு பர்டிகுலரான ஷாப் வந்து கரெக்டாக ஒரு பொதுவான ஒரு பஜாரில் அந்த மாதிரி இடத்துல இருந்தால் தான் அது கரெக்டாக மக்களை போய் ரீச் ஆகும். அதை விட்டுட்டு அது அவுட்டர் ஏரியா அந்த பக்கம் இருக்கப்போ அது என்ன செய்யாது, கரெக்டாக ரீச் ஆகுது. ஸோ அந்த லொக்கேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இஃப் த firm is located in a prominent place which is easily accessible to the customers, it can attract more customers. அதாவது கஸ்டமர்ஸ்க்கு ஈஸியாக ஆக்சசபிளாக அந்த ஷாப் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், அதிகமான கஸ்டமரை ஈர்க்கும். ஸோ அதனால் அவங்களோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் கண்டிப்பாக அதிகமாகும் கம்பேர் டு which is not located in a prominent place, compare to a business which is not. அதாவது ஒரு முக்கியமான இடத்துல இல்லாத அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்புக்கும் ஊருக்குள்ளே நல்ல பஜாரில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்புலேயும் இதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த அவுட்டரில் இருக்கிற ஷாப்பை விட இந்த பஜாரில் இருக்கக்கூடிய ஷாப்பில் நல்லாவே ஒரு நல்ல சேல்ஸ் இருக்கும், நல்ல ப்ராஃபிட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கம்பெனியோட குட்வில் வந்து அதிகமாகவே இருக்கும். குட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃபர்ட். அவரை கொடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் நல்ல தரமான பொருட்களையும் நல்ல தரமான சர்வீஸை கொடுக்குறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமான கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறாங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன வரும், நல்ல ஒரு குட்வில் கிடைக்கும். டென்யூர் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். அதே மாதிரி புதுசாக வர ஒரு பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஒரு குட்வில் ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குமானா இல்லை. அதுவே ஒரு 40 வருஷம் சில பிஸ்னஸில் போடுவாங்களா 40 years ஆஃப் ஹெரிட்டேஜ், 50 years ஆஃப் ஹெரிட்டேஜ். ஸோ அந்த 40 years அந்த டென்யூர் வந்து ஒரு பெரிய குட்வில். ஸோ இவ்வளோ காலமாக அவங்களோட பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மூலமாகவும் அவங்க ஏர்னிங் பண்ணுறது மூலமாகவும் அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஹையர் வேல்யூ ஆஃப் குட்வில் வென் கம்பேர்ட் டு அ நியூ firm. Efficiency of management. A firm having efficient management will earn more profit. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு மேலாண்மை திறன் கொண்ட ஒரு குரூப் அங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ண முடியும், அதிகமான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண. அப்படி இருக்கிற பட்சம் அவங்களோட குட்வில்லோட வேல்யூவும் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு லெஸ் எஃபிஷியன்ஸ் மேனேஜரியல் பர்சனல். நெக்ஸ்ட், டிகிரி ஆஃப் காம்படிஷன்ஸ். இப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு எந்த ஒரு காம்படிஷனுமே இல்லை, இருக்கக்கூடிய காம்படிஷன் அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இதாக இல்லைன்னா நம்மளோட குட்வில் எப்படி தான் இருக்கும், ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? Next, other factors. The other factors which add to the value of goodwill of a business such as பாப்புலரிட்டி ஆஃப் த ப்ரொப்ரைட்டர். ஸோ அந்த உரிமையாளர் அந்த ப்ரொப்ரைட்டர் ஓனரை வந்து நம்ம ஓனருடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாக இருக்கணும். இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னா ஓகே, சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி அப்படிங்கிற நேம் நமக்கு எப்படி ரொம்ப ஃபெமிலியர் ஆனது, ரொம்ப பாப்புலர் ஆனது, அந்த மாதிரியானது வச்சு ஒரு குட்வில் உண்டு. இம்ப்ரெசிவ் அட்வர்டைஸ்மெண்ட். எஸ், அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்னேகா வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், பப்ளிசிட்டி, குட் ரிலேஷன்ஸ் வித் கஸ்டமர்ஸ், இது மூலமாக அந்த ஷாப்புக்கு என்ன உண்டு, நல்ல ஒரு குட்வில் உண்டு. இதுதான் அதர் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்போது இந்த குட்வில்லை நம்ம வேல்யூவேஷன் பண்ணுறதோட தேவை என்ன, எதுக்காக இதை பண்ணணும் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் whenever there is a change in the mutual rights of partners, the need for valuation of goodwill arises. அது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கிற பட்சத்தில் இருக்கக்கூடிய பார்ட்னருடைய அதிகாரத்தில், ரைட்ஸில், உரிமைகளை ஏதாவது ஒரு மாற்றம் வருதுன்னா அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாகவே அந்த நேரத்தில் அந்த கம்பெனியோட குட்வில் என்னங்கிறத மோனோட்டரியாக என்ன பண்ணி ஆகணும், வேல்யூ பண்ணி ஆகணும். அதுக்காக தான் இந்த குட்வில் வேல்யூவேஷன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிங்க ஃபாலோயிங் ஆர் த சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் ரெக்வயர் valuation of goodwill of partnership firms in order to protect the rights of the partner. ஸோ கீழே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை என்ன பண்ணுறாங்களாம், குட்வில்லை வந்து வேல்யூவேட் பண்ணுறாங்க பார்ட்னரோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காகன்னு. என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் when there is a change in the profit sharing ratio. இன்கேஸ் சில பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஸ் வந்து ஈக்குவலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை ஷேர் பண்ணிக்கிடுவாங்களாம். சில கம்பெனியில் பார்ட்னர்ஸ் வந்து 3:4:1 2:4:5 இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ரேஷியோஸில் வந்து அக்ரீட் ரேஷியோவில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் எதுவும் சேஞ்ச் வருதுன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாகவே குட்வில்லை வந்து வேல்யூ பண்ணி ஆகணும். செகண்ட், when a new partner admitted into a firm. ஒரு புது பார்ட்னர் கம்பெனிக்குள்ளே வராருன்னா அந்த நேரத்துலையும் குட்வில்லை நம்ம வேல்யூ பண்ணி ஆகணும். அட் த சேம் டைம் ஒரு எக்ஸிஸ்டிங் பார்ட்னர், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகியோ இல்லை இறந்து போகிறான்னா அந்த டைமில் குட்வில் என்னங்கிறத கேல்குலேட் பண்ணி அந்த குட்வில்லை வந்து ஒரு
அவரோட ஷேரை அவங்க கையில் கொடுத்து அனுப்பணும். ஏன்னா அந்த பிஸ்னஸை அவ்வளோ பெரிய நல்ல நேம்க்கு உருவாக்கின பெருமை அந்த பார்ட்னருக்கும் இருந்ததுனால அவர் ரிட்டையர் ஆகும்போதோ அவர் இறக்கும் போதோ அவருக்கான ஷேரை அந்த குட்வில்லோட வேல்யூலேருந்து கொடுக்கணும். வென் ஏ பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் இஸ் டிசால்வ், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை க்ளோஸ் பண்ண போகிறாங்கனாலும் அந்த டைமில் குட்வில்லோட வேல்யூவை கால்குலேட் பண்ணி அதை பார்ட்னர்ஸ் எல்லாம் இந்த அக்ரீட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி என்ன பண்ணிக்கணும், பிரிச்சுக்கிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்வில். அதெல்லாம் 2 டைப் ஆஃப் குட்வில் இருக்குது. ஒன்று அக்வயர்டு ஆர் பர்ச்சேஸ்டு குட்வில். அது நம்ம ஒரு கம்பெனியை வாங்குகிறோம், நல்ல ஃபேமஸான கம்பெனி வாங்குறது வந்து அக்வயர்ட் குட்வில். இப்போ அவங்களோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை பேஸ் பண்ணி அதுக்கு அந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்குள்ளே டிஃப்ரென்சஸ் தான் அந்த குட்வில். ஓகேவா? குட்வில்ங்க நம்ம அசட் சைடில் காட்டுவோம். குட்வில்லை தவிர இருக்கக்கூடிய அசட்ஸ் லைபிலிட்டிஸ்லேருந்து லெஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய எக்ஸஸான வேல்யூ, எக்ஸஸாக கொடுக்குற வேல்யூ தான் குட்வில். அப்போ அதுதான் அக்வயர்ட் ஆர் பர்ச்சேஸ் குட்வில். செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில்னால் என்னென்னா, நம்மளே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு பிஸ்னஸ் வாங்கியிருப்போம், கம்மியான விலைக்கு இருக்கிற அசட்டை கொடுத்து தான் வாங்கியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணி அதுக்கு ஒரு நேமை க்ரியேட் பண்ணுறோன்னா அதுதான் செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில். இட் இஸ் த குட்வில் which is self-generated by a firm based on features of the business such as favorable locations, loyal customers, etc. Such self-generated goodwill cannot be recorded in the books of accounts. அந்த மாதிரி அவங்களே உருவாக்கக்கூடிய குட்வில் என்ன செய்யாது, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்லை தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த குட்வில்லை வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் உண்டு. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் என்னது, ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இது போகவும் நமக்கு என்ன உண்டுனா சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், ஆனிட்டி மெத்தட், கேபிட்டலைசேஷன் மெத்தட்னு சொல்லி ஒரு 4 to 5 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் வந்து உண்டு குட்வில்லை வேல்யூ பண்ணதில். இப்போ நம்ம அதில் ஃபஸ்ட்டு டைப்பான ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்லேயே என்ன உண்டுன்னா 2 டைப் உண்டு, சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்னு. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். Under this method, goodwill is calculated as certain years of purchase of average profits of the first few years. அது ஒரு பர்டிகுலர் ஒரு 5 years வரைக்கும் வந்து ப்ராஃபிட் வந்து ஆவரேஜ் எடுத்து அதை வச்சு ஒரு குட்வில்லை வந்து கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இதில் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி ஒரு வேல்யூ வந்து நமக்கு சம்லே கொடுத்துருப்பாங்க. அதை அதோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு குட்வில் வந்து கிடைக்கும். While computing the average profit, in addition to rectification of error, the following adjustments are to be made. ஸோ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணும்போது இந்த கீழே இருக்கக்கூடிய சில எரர்ஸ் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, adjusted profit equal to actual profit plus past expenses not required in the future. அது போன வருஷம் இது நடந்திருக்கும், ஆனால் அது அடுத்த வருஷமும் நடக்குமான்னு கேட்டால் அது நடக்காது இல்லையா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, லெஸ் பண்ணி காட்டக்கூடாது, அந்த வேல்யூவை ஆட் பண்ணிடணும். அது மாதிரி போன வருஷம் ஒரு ரெவென்யூ கிடைச்சிருக்கும், ஆனால் அது அடுத்த வருஷம் கிடைக்குமா, கிடைக்காது. அப்போ அந்த வேல்யூவை என்ன பண்ணணும், டிடெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அடிஷ்னலாக ஒரு இன்கம் வந்து ஃப்யூச்சரில் வரப்போகுதுன்னா அதை ஆட் பண்ணணும். அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் வந்து பின்னாடி பே பண்ண வேண்டி இருக்குதுன்னா அதை வந்து லெஸ் பண்ணணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் ப்ராஃபிட்லேருந்து லெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஆவரேஜ் ப்ராஃபிட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் ஃபஸ்ட்டு மெத்தட் சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். Goodwill is calculated by multiplying the average profits by a certain number of years of purchase. Okay, இதில் குட்வில்லோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் தான் அதோடைய ஃபார்முலா. இப்போ இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், டோட்டல் ப்ராஃபிட் எத்தனை இயர்ஸ், 5 இயர்ஸோட 5 இயர்ஸ் இந்த 5 இயர்ஸோட ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் டிவைடட் பை இந்த 5 அப்படிங்கிறத வச்சு ஆவரேஜ் ப்ராஃபிட். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் நமக்கு சம்லே இருக்கும், அதை வச்சு இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் 1 பார்க்கலாம். The following are the profits of a business firm in the last 5 years. 2014 rupees 4,000, 2015 rupees 3,000, 2016 rupees 5,000, 2017 4,500, 2018 3,500. ஸோ 14, 15, 16, 17, 18 5 வருஷத்தோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. Calculate the value of goodwill at 3 years purchase of average profits of 5 years. ஸோ 5 வருஷம் ஆவரேஜ் ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் 3 years பர்ச்சேஸ் வேல்யூ வச்சு குட்வில்லை கால்குலேட் பண்ண சொல்லுங்கள்.
ஸோ இந்த மெத்தட் படி நம்ம குட்வில்லோட ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படி தானே. இதில் ஆவரேஜ் ப்ராஃபிட் டேரெக்டாக கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கேல்குலேட் பண்ணணும். அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னென்னா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட்டுங்கிறப்போ மேலே கொடுத்துருக்காங்களே 5 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட் அதை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணணும். 4,000 + 3,000 + 5,000 + 4,500 + 3,500 divided by 5. ஸோ இந்த மேலே ஃபுல்லாக ஆட் பண்ணால் 20,000 divided by 5 ஈக்குவல் டு 4,000 தான் நம்மளோட ஆவரேஜ் ப்ராஃபிட். அப்போ குட்வில் வாங்குவீங்க, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் தான் நமக்கு ஃபார்முலா. ஆவரேஜ் ப்ராஃபிட் இப்போ 4,000 நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். சம்மில் பாருங்கள், கேல்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் அட் 3 years பர்ச்சேஸ். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் என்னதான் 3 years. அந்த 3 அதில் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 yearsக்கு பதிலாக பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் 5 yearsனு சம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 5 நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்க்கு எடுத்துருவோம். அதை எடுக்கக்கூடாது, கரெக்டாக அதை பார்க்கணும். 3 years பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அந்த பர்ச்சேஸுங்கிற வேல்யூவை தான் கரெக்டாக என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்க்கு எடுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு illustrations 2 பார்க்கலாம். The profit and losses of a firm for the last 4 years were as follows. 2015 rupees 15,000 profit, 2016 rupees 17,000 profit, 2017 rupees 6,000 loss, 2018 rupees 14,000 profit. You are required to calculate the amount of goodwill on the basis of 5 years purchase of profit of the last 4 years. அப்போ இதில் பர்ச்சேஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் என்னதுன்னா 5. ஓகேவா, இப்போ நமக்கு அதே தான் ஃபார்முலா, சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் பண்ணி குட்வில் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இந்த சம்லேயும் ஆவரேஜ் ப்ராஃபிட் டேரெக்டாக இல்லை, ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணணும். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதில் ப்ராஃபிட் எத்தனை 4 வருஷம் கொடுத்துருக்காங்க, அதில் 3 வருஷம் ப்ராஃபிட், ஒரே 1 year லாஸ். ஸோ இந்த ப்ராஃபிட் எல்லாம் ஆட் பண்ணணும், லாஸை மைனஸ் பண்ணணும். அதான் 15,000 + 17,000 லாஸ் 6,000 டிடக்ட் பண்ணிக்கும் ப்ளஸ் 14,000 டிவைடட் பை 4. இப்போ இந்த 15 + 17 ஆட் பண்ணோன்னா நமக்கு 32. 32ஓட 14 ஆட் பண்ணோன்னா 46 வரும். 46லேருந்து இந்த லாஸ் 6,000 டிடக்ட் பண்ணால் 40,000 டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4. அதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் 10,000 வருது. இப்போ குட்வில்லோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸாக, ஆவரேஜ் ப்ராஃபிட் 10,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 5. ஓகே, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து நமக்கு 5ங்கிறனால குட்வில் வேல்யூ என்னன்னா 50,000 இந்த கம்பெனிஸ்க்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே மேம், தேங்க்யூ.